நம் பெருமாளே சரணம். காஞ்சி ஏகாம்பரநாதரின் மாவடி சேவை உற்சவம். ஏகம்பத்துறை நின்றாய் போற்றி என்று மாணிக்க வாசகரால் போற்றி புகழப்படும் திருவேகமம் என்று அழைக்கப்படும் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் சமேத ஏகாம்பரநாதரின் பங்குனி மாதத்தில் நடைபெறும் மாவடி சேவை உற்சவத்தை பற்றி இந்த பதிவில் காணலாம். கைலையில் பார்வதி தேவி விளையாட நினைத்து சிவபெருமானின் கண்களை தன் இரு கரத்தால் மூடினாள். அவனின்றி ஒரு அணுவும் அசையாது என்ற வாக்குக்கு இணங்க உலக சிருஷ்டி பாதித்தது. பார்வதி தேவி தன் தவறுக்கு பிராயசித்தம் தேடி காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மனை அவதரித்து தவம் இயற்றினாள். காமாட்சி அம்மனின் தவத்தை காவல் காக்க சப்த கன்னியர் கருங்காளியம்மன், அஞ்சுகாசு அம்மன், சந்தவெளி அம்மன் உருவெடுத்து காஞ்சிபுரத்தில் அரணாக விளங்கினார். காமாட்சி அம்மன் ஒற்றை காலிலும் பத்மாசனத்திலும் தவம் செய்து சிவன் வராததால் இறுதியாக மாமரத்தின் நிழலில் மணலான லிங்கம் செய்து வழிபட்டாள். 4 வேதமும் மாமரமாக மாறி சிவனுக்கு நிழல் தந்தது. இதை மெய்ப்பிக்கும் வண்ணம் ஒரு மாமரத்தின் 4 கிளைகளும் இனிப்பு, உவப்பு, கசப்பு, கார்ப்பு என 4 வேறு சுவையுடைய மாங்கனிகள் இன்றளவும் காய்த்து வருகின்றன. பார்வதி தேவி தவம் செய்த இடமே காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில். இதை மெய்ப்பிக்கும் வண்ணம் அம்மன் பத்மாசனத்தில் காணப்படுவது மட்டுமல்லாமல் கையில் கரும்பு மற்றும் கிளியுடன் தவக்கோலத்தில் காணப்படுகிறாள். கரும்பு இவள் மன்மதனை வென்றவள் என்பதை உணர்த்துகிறது. காமாட்சி அம்மனின் தவத்திற்கு மகிழ்ந்த சிவன் அவளை சோதிக்க கம்பா நதியாக உருவெடு மணல் லிங்கத்தை கரைக்க முற்பட்டான். சப்த கன்னியரில் பிரளயம் காத்த அம்மன் கம்பா நதியை தடுக்க முடியவில்லை. இறுதியாக காமாட்சி அம்மன் லிங்கத்தை தன் இரு கரம் கொண்டு கட்டி அணைத்தாள். சிவன் அவளின் பக்தியை மெச்சி பங்குனி உத்திரத்தன்று திருமணம் இத்தலத்தில் செய்து கொண்டான். இந்த வரலாற்றை உலகுக்கு உணர்த்தவே பங்குனி 8ஆம் நாள் மாவடி சேவை உற்சவம் காஞ்சிபுரத்தில் நடைபெறுகிறது. இதை மெய்ப்பிக்கும் வண்ணம் அம்மனின் கை தழும்புகள் இன்றளவும் லிங்கத்தின் மீது காணப்படுகிறது. காஞ்சிபுரத்தில் உள்ள 108 சிவன் கோவில் உள்ள சிவனிற்கே காமாட்சி அம்மன் தான் பட்டத்து அரசி. இதை மெய்ப்பிக்கும் வண்ணம் 108 சிவன் கோவிலும் அம்மன் சன்னதி காணப்படுவதில்லை. 108 சிவன்களும் காமாட்சி அம்மனை சூழ்ந்தே காணப்படுகின்றன. இந்த திருக்கோவில் வாலி தவமிருந்து தன் எதிரியின் பாதி பலத்தை வரமாக பெற்றான் என காஞ்சி புராணம் கூறுகிறது. இதை மெய்ப்பிக்கும் வண்ணம் திருவாலீஸ்வரர் சன்னதி இந்த திருக்கோவில் காணப்படுகிறது. வாலியை கொன்ற தோஷத்தை போக்க ராமர் 1000 லிங்கம் என்று அழைக்கப்படும் சகஸ்கர லிங்கத்தை இத்தலத்தில் வழிபட்டார். சகஸ்கர லிங்கம் இந்த தலத்தில் இன்றளவும் காணப்படுகிறது. நாயன்மார்களில் சுந்தரர் இத்தல சிவனை பதிகம் பாடி இழந்த கண்களை பெற்றார். திருக்குறிப்பு கொண்டவர் சாருக்கிய நாயனார், காடவர்மன் போன்ற நாயன்மார்கள் அவதரித்த தலமும் இந்த காஞ்சிபுரம். அதனால் 63வர் திருவிழா நடைபெறுகிறது. 4வர் பாடல் பெற்ற காஞ்சிபுரத்திற்கு சென்று திருவேகம்பனை வழிபட்டு அவனது மாவடி சேவை உற்சவத்தை கண்டு இன்புறுவோம்.